ஹாய் கைஸ், இந்த வீடியோ வந்து நம்ம லாஸ்ட் வீடியோட கண்டினியூ தாங்க. நம்ம குலுக்குமலையில் வந்து வீடியோ ரொம்ப லென்த்தாக நான் போனனால பாதி கட் பண்ணியிருப்போம். அதோட கண்டினியூ தாங்க இந்த வீடியோ. வாங்க இப்போ வீடியோ பார்க்கலாம். மேலே போய் என்ன ப்ரோ வியூ பாயிண்ட் இருக்கா இல்லாட்டி எப்படி எந்த மாதிரி? ஆமாம் ப்ரோ, ஏறும்போதே தெரியல உங்களுக்கு. அதான் ரொம்ப ஹைட்டில் போய் நல்லா வியூ பாயிண்ட் பார்க்க போகிறோம். அது எப்படி சன்செட்டு வியூ பாயிண்ட் தான். இன்றைக்கி சன் இல்லை. சரி வியூ பாயிண்ட்டு பார்த்துட்டு அது ப்ரோ மழை பெஞ்சனாலையா? ஓகே ப்ரோ. இன்னும் எவ்வளோ தூரம் ப்ரோ நான் போகணும்? இன்னும் போகணும் ப்ரோ, ஒரு 1/2 கிலோமீட்டர் போகணும். ஓகே, 500 மீட்டர் தானே? போவோம். உங்கள் பேர் ப்ரோ? ரமேஷ். இங்கே ஒர்க் பண்ணுறீங்களா எப்படி? ஆமாம் ப்ரோ. சரி ப்ரோ. நீங்கள் டெய்லி வரீங்க நடந்து போவீங்களா ப்ரோ? உங்களுக்கு இதே நல்லா கார்டியோவாக இருக்கும். இருக்கலாம். நாங்கள் மார்னிங் ரன்னிங் வேறு போவோம் ப்ரோ. அப்படியா? இது ஸ்டாப் ஆகி போவோம். ஓகே ப்ரோ. எல்லாம் கெஸ்ட்டு வந்துட்டு அதெல்லாம் திருப்பி இதே பாதையில் தான் நடந்து வரணுமா ப்ரோ? ஓகே. திரும்ப வரும்போது உங்களுக்கு பிரேக் எப்படி இருக்காது. நம்ம ஈஸியாக இறங்கும்போது வந்தோன்னா பேலன்ஸ் பண்ணி வரணும்னா அதான். ஓகே வாங்க அப்படியே போவோம். ஓகே, இப்போ வரைக்கும் நம்ம வந்து மொத்தம் 6000 ஸ்டெப்ஸ் வந்திருக்கோம். ஓகேங்களா, அதை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. மொத்தம் வந்து இப்போதைக்கு நம்ம 6307 ஸ்டெப்ஸ் வந்திருக்கோம். இன்னும் 1/2 கிலோமீட்டர் மேலே போகணுமா. போயிட்டு திருப்பி கீழே வந்து மொத்தம் எவ்வளோ ஸ்டெப்ஸ் வருதுன்னு. எங்கே போகிறோம் எந்த ஸ்பாட் போகிறோம்? மேலே எங்கேயோ வியூ பாயிண்ட் இருக்காண்டா. மேலே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குங்க. அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஒரு மரம் பாருங்கள், எல்லா மரம் பச்சை பசேன்னு இருக்குது. இந்த மரத்தை பாருங்கள், மஞ்சள் கலரில். இதனடா மஞ்சள் மரமாடா? மஞ்சள் மரம் இல்லை, மேலே ஏதோ சம்திங் இதாக இருக்குது. இது வந்து ஒரு தேன் மணிக்கு வரும் இந்த மரத்தில். தேனா? இதில் என் மரம் டிஃப்ரெண்ட்டான மரமாக இருக்குது. அவங்க எவ்வளோ தூரம் ஏறி வந்துட்டோம் நம்ம மேலே. இன்னும் வந்துகிட்டே இருக்காங்க. நம்ம இன்னொரு 300 மீட்டர்ஸுங்க. இப்போ வந்து ரொம்ப அப்படி ஒத்தடி பாதை மாதிரிங்க இந்த இதுக்கப்புறம் நம்ம போகுது. இவ்வளோ நேரம் கொஞ்சம் நல்லா ஓப்பனாக இருந்துச்சு. இப்போ வந்து நம்ம ரொம்ப ஒத்தடி பாதைக்குள்ளே போகிற மாதிரி போகணுங்க இந்த பாதையில். ரொம்ப வழுகுது, மழை வேறு பெஞ்சிட்ருக்கா, இன்னும் ரொம்ப வழுகுது. பிரவீனா நான் உட்காந்துக்கிறேன், வரவே மாட்டேன்றான். மணி, உங்கள் ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குது. எங்கள் பாவம் வாயா சொல்கிறா தம்பி, எப்படா இருக்கு மாமா பையில? முடியல, அவ்வளோதான். மூஞ்சி தலையெல்லாம் முடி வச்சிருக்க முடியலன்ற. 3ஆம் படிக்க இந்த காமெடி அடிச்சிட்டா. அப்படியே நடப்போம் வாங்க. அடுத்து மேலே போய் அப்படி என்ன அதே பார்த்துருவோம். ஏன்னா சொல்லியிருக்காரு நல்ல வியூ பாயிண்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காப்புல. மணி இப்போ வந்து மணி தண்டா 5:15 ஆகுதுங்க. 5:15 ஆகுது. இப்போ போய் பார்க்கலாம் மேலே அப்படி என்ன அதே வியூ பாயிண்ட் இருக்குது அப்படின்ட்டு. நான் கிட்டத்தட்ட ஒரு 2.5 கிலோமீட்டர்ஸ் ஏறி வந்துட்டோங்க. ஆமாம் வாங்க அப்படியே போகலாம். என்ன ப்ரோ வந்துட்டோமா? ஏறிட்டு லெஃப்ட்டில் இதே மாதிரி ஒரு வழி இருக்கும். ஓகே ப்ரோ. மீட்டர் தான். அங்கே போயிட்டு மவுண்டனோட எண்டுக்கு போயிடக்கூடாது, ஃபாரஸ்ட் எல்லாம் வருவாங்க. ஓகே, நீங்கள் வர மாட்டிங்களா? நான் இவங்க பேக்கில் வராங்களா? சரி ஓகே ப்ரோ. இதில் ஏறி போயிடுவாங்க. ஓகே ப்ரோ. இந்த ப்ரோ தாங்க நம்மளோட கைடு. நம்ம நீட்டாக கூப்பிட்டு வராப்புல. ஓகேங்க, ஒரு வழியாக வந்துட்டோம் மேலே ஏறி. வாங்க அந்த ஸ்பாட்டை பாருங்கள். இவ்வளோ தூரம் நம்ம கஷ்டப்பட்டு ஏறி வந்தது கிட்டத்தட்ட ஒரு 8000 ஸ்டெப்ஸுங்க. 7,000 ஸ்டெப்ஸு ஏறி வந்ததே இந்த மாதிரி அழகான ஒரு வியூ பார்க்குறதுக்கு தாங்க. மணி இந்த வியூ பார்க்குறதுக்கு தாங்க. நம்ம ப்ரோ 2 கிலோமீட்டர் பையான்னு இழுத்துட்டு வந்துட்டாப்புல. எங்கே பிரவீனங்க? இங்கே பாருங்க, அந்த வியூவை பாருங்க அப்படியே எப்படி இருக்கு. இங்கே பாடுறா டே, இங்கே பாடுறா. கேமராவில் தண்ணி விழுகுறா. வா இவன் பாருங்க நொறுக்குறான். சூப்பர்ரா டே. சும்புனைக்கு ப்ரோ மேலே போகலாமா? ஓகேங்க, அப்படியே மேலே போய் நடப்போம். நீ என்னமோ கிடக்கு, இதை எடுத்துக்கிடுவோம் கையில். உடல் கொதிக்குதே. சங்கடப்படுத்துகிறாங்க அவங்க. ஏதாச்சும் ஒரு பாட்டை போட்டு மனசை சங்கடப்படுத்துகிறாங்க. அப்படியே நடப்போம். இன்னும் வந்து இப்போ வந்து இது கொஞ்சம் இது ஃபஸ்ட்டு வியூ தான் வாங்க. இன்னும் வந்து கொஞ்சம் வியூ இருக்குது இந்த சைடு.
ப்ரோ நம்மளுக்கு அம்ப்ரெல்லா கொடுத்து உதவி பண்ணியிருக்காருங்க. வாங்க அப்படியே நம்ம கொடை பிடிச்சிட்டே போயிடுவோம். வாமணி உள்ளவா, கொடைக்குள் மலை. ஓகே நல்லா இருக்கு ப்ரோ, இந்த பாதை நல்லா இருக்கு. ஒரு ப்ராப்ளம் இருக்குது பார்த்தீங்களா, பின்னாடி காலெல்லாம் நரம்பு சுற்றிட்டு அவங்களாம் இதுதான் பண்ணுறாங்க. அங்கே போய் வேஸ்ட் பிளட்டு தான் அதை எடுக்கும். அதனால அப்படி நம்ம சரி அட்டை ஒட்டிக்கிச்சு ப்ரோ, விட்டுட்டோம் நம்ம தெரியாமல். என்ன ஆகும், அதுவும் விழுந்துருமா? ஆமாம், ஃபுல்லாக அது பிளட்டு ப்ளீட் பண்ணிவிட்டு விழுந்துடும். எதுக்கு ப்ரோ தேவைதான் ஏதாச்சும் அது எடுக்க முடியாதா ப்ரோ? உப்பு போட்டால் எடுத்துருவாங்களே ப்ரோ. உப்பு போட்டால் செத்து போயிடும். உப்பு போடலாம், லைட்ரு இருந்தால் இது எடுத்துடலாம். சும்மா பிடிங்கி போட்டுடலாம். நீ கேஸாக அட்டை பயம் ப்ரோ. கெஸ்ட்டு அது என்ன பண்ணன்னு தெரியாமல் லைட்ரு வச்சு காலெல்லாம் சூடு வச்சுப்பாங்க. தெரியாதவங்க. ஒரு டைம் கொடைக்கானல் வட்டக்கானல் இருக்குல்ல ப்ரோ, அங்கே அப்படி தான் வெறும் காலில் போய் இந்த மாதிரி ஃபுல்லாக ஆட்டம் போட்டுட்டு இருந்தோம். ஃபுல்லாக கால் எடுத்து தெரியாமல் பயந்து அங்கே ஒரு அக்கா வந்து உப்பு போட்டு எடுத்துட்டாங்க நீட்டாக. உப்பு போட்டு அதான் விழுந்துருது. வந்துட்டோமா ப்ரோ? வந்துட்டோம் ப்ரோ. சூப்பர். ஓகேங்க, நம்ம வந்து நம்ம ஃபைனல் டெஸ்டினி அந்த வியூ பாயிண்ட்டை வந்து பார்க்க போகிறோம். பேண்டம் ஹில். ஓகே, இந்த வியூ பேர் இந்த ஹில் பேர் பேண்டம் ஹில்லுங்க. ஓ பயங்கரமாக இருக்கு. சர்ப்ரைஸாக காட்டுறேன். 3, 2, 1. ஓகேங்க, நம்ம ஒரு வழியாக நம்ம வியூ பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். இந்த சைடு மிஸ்டெல்லாம் கிளியர் ஆனால் தான் இந்த ஆனையரங்கல் டேம் இருக்குது. இந்த சைடு இந்த மிஸ்ட்டு கிளியர் ஆனால் தெரியும். வெயிட் கிளியர் ஆயிருமா ப்ரோ? கிளியர் ஆயிரும் ப்ரோ. காற்றடிக்கிறதுல இந்த கிளியர் ஆகி போயிட்டே இருக்குது பாருங்கள். அதான் இந்த மிஸ்ட்டு கிளியர் ஆட்டுங்க. உங்களுக்கு வந்து சூப்பர் வியூன்னு காட்டுறேன். இன்னும் நம்ம பாய்ஸ்லாம் வரவே இல்லை. அப்படியே மலை சாரல் அடிச்சுக்கிட்டே இருக்குங்க. பூரா நம்ம பசங்க வரட்டும். பசங்க வந்து கொஞ்சம் 2-3 ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே இந்த இடத்துல கொஞ்சம் சில் பண்ணிவிட்டு 2-3 ரீல்ஸ் எடுத்துகிட்டு அப்படியே அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணாங்க. அந்த எண்டில் போய் இந்த வியூ காட்டுறேன். ஐயோ கீழே பாருங்கள், பாதை எப்படி இருக்கிறேன், தண்ணி பீச்சி அடிக்குது. வேற மாதிரி இருக்குங்க, சான்ஸே இல்லை. வாவ், என்ன வரைக்கும் இந்த மாதிரி வியூ பார்த்ததே இல்லைங்க. ஏன்னா வந்து நிறைய இடத்துக்கு நிறைய இடத்துக்கு போயிருக்கேன். பட் இந்த வியூ ரொம்ப வேறு லெவலில் இருக்குது. வாவ் சூப்பருங்க. சுற்றி பாருங்கள். இவர் ஒரு vlogger, ரொம்ப சீனியர்னு நினைக்கிறேங்க அவர். ஹாய் ப்ரோ. ஹலோ. இல்லை நம்ம பசங்க தான். பயங்கரமாக காற்றடிச்சிட்டு இருக்குங்க இங்கே. ப்ரோ இந்த இடத்தோட ஸ்பெஷாலிட்டி ஏதாவது சொல்லுங்க ப்ரோ. ஸ்பெஷாலிட்டி ஒன்றும் இல்லை ப்ரோ. என்ன சொல்கிறது, நம்ம சன்செட்டும் இந்த வியூ பாயிண்ட் தான். நம்ம 5000 something ஃபீட்டில் நிற்கிறோம். ஓகே, கீழே இருக்கிறதுக்கு இங்கேக்கும் உங்களுக்கு கிளைமேட் சேஞ்ச் தெரியுது. அதான் இங்கே சாரில் பயங்கரமாக அடிச்சிட்டு இருக்கு ப்ரோ. அந்த மிஸ்டி பெட்டுன்றாங்களா ப்ரோ? க்ளவுட் பெட்டு. ஆமாம், அது டிசம்பர்லேருந்து ப்ரோ. இப்போ வராதா? டிசம்பர்லேருந்து பிப்ரவரி வரைக்கும் இருக்கும். இப்பவும் வரும் ப்ரோ. இந்த கிளைமேட் சேஞ்ச் ஆகணும். கொஞ்சம் வெயில் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் மார்னிங் அந்த க்ளவுட் பெட்டு பார்க்கலாம். ஓகே. ஏன்னா அந்த மிஸ்ட் இல்லாதனால வெறும் க்ளவுட் மட்டும் இருக்கும். க்ளவுட் பெட்டு இருக்கும். அப்புறம் போயிட்டு அதுலேருந்து சன் வரும். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே க்ளவுட் வரும் ப்ரோ. இப்போ மார்னிங் ஏர்லி மார்னிங் ட்ரெக் பாயிண்ட் வந்து இதுதான். இப்போ மார்னிங் கொழுக்குமலை. அது இன்னும் தள்ளி போகணும் ப்ரோ. என்ன ப்ரோ? ஜீப்ல கூட்டு போயிருவாங்க. அது ஜீப்ல கொண்டு போயிருவாங்க. நீங்க வரீங்களா? இல்ல நான் ஈவினிங் ட்ரெக்கிங். சரி. அது உங்களுக்கு ஜீப் டிரைவர் தான். ஒரு ஜீப்ல 6 பேர் வச்சு மேலே கொண்டு. ஓகே ப்ரோ. இப்போ பாத்தீங்கன்னா இங்க வந்து அங்க கொழுக்குமலைக்கு போகாதவங்க பேக்கேஜ்ல அதுக்கு இல்லாதவங்களும் இங்க கொண்டு வந்துரும். ஓகே ப்ரோ. நாளைக்கு மார்னிங் கண்டிப்பா இருக்குல்ல ப்ரோ? நாளைக்கு மார்னிங் இருக்கு ப்ரோ. ஓகே ப்ரோ. அது வந்து இங்க கொழுக்குமலை இல்ல. உங்களுக்கு வந்து ஃபால்ஸ் சொல்லிருக்காங்க. ஆனா நேத்துல இருந்து மீட்டிங் நடந்துருக்கு. சொல்ல முடியாது. நீங்க மார்னிங் உங்களுக்கு மேபி பை சான்ஸ் அங்க கிளியரா இருந்துச்சுன்னா போலாம். நம்பிக்கையோடுங்க கண்டிப்பா போறோம். சத்தியம் சாப்பிடுவோம். போறோம். பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா. இங்கே பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமாக காற்று வந்து இங்கே கிளியர் ஆகுது. தெரியுதா உங்களுக்கு வியூ அங்கே ஃபுல்லாக? ஆனால் இந்த பக்கம் இன்னும் மிஸ்ட் அப்படியே மறைச்சிருக்குங்க. பிரவீன்லாம் அவன் ஃபுல்லாக அது என் ஜெர்க்கின் அவன் வேறு பிடிங்கி போட்டுக்கிட்டாங்க அந்த பையன். வேறு நான் வந்து தண்ணியில் விழுந்தா கூலி மாதிரி ஆகிட்டேன். காற்று சவுண்டை பாருங்க, ஃபுல்லாக காற்று. இந்த மரம்லாம் பாரு, ஐயோ சாஞ்சு பறக்க போகிறே பிரவீனு. ஃபுல்லாக காற்றுங்க. ஒரு அந்த பக்கம் மிஸ்டெல்லாம் போகுது. அந்த சைடு போய் முடிஞ்சால் பார்க்கலாம் கீழே. இந்த அங்கே திருது பாருங்க, அதாங்க யானை இறங்கல் டேமு.
என்னது இது 2 பேர் ஒரு எப்படி இங்கே பாருங்க, உங்களுக்கு ஒரு கருமாந்திரமான காட்சி ஒன்று காட்டவா? ஐயோ எந்திரிச்சா ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க. கருமமான காட்சி பண்ணிட்டு இருக்கேன் என் பசங்க. முடியல குத்த வச்சு உட்காந்துட்டாங்க. ஓகேங்க, இங்கே வந்து இப்போ வந்து டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 6:30 ஆகுது. ஓகேங்களா, நம்ம வந்து இந்த வியூவெல்லாம் பார்த்துட்டு இங்கேருந்து அப்படியே கிளம்பலாங்க. ஏன்னா மிஸ்ட்டும் போகிற மாதிரி தெரில, டைம் ஓவர் ஆயிடுச்சு. எனக்கு கீழே போய் அடுத்து வந்து கேம்பில் கீழே டென்ட்டில் வந்து பார்ட்டி இருக்கான், ஏதோ நைட் ஏதோ அப்படி சொல்லியிருக்காங்க. போய் ஃபயர் கேம்ப்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க. அதை போய் என்னென்னு பார்த்துட்டு அப்படி கண்டினியூ பண்ணலாங்க. ஓகேங்களா, நான் வந்து இந்த வியூ பாயிண்ட்லேருந்து அப்படியே கிளம்புறோம், நடப்போம். ஓகேங்களா, வாங்க போகலாம். 20 minutes later. ஒரு வழியாக கொஞ்சம் தூரம் இறங்கி வந்துட்டோங்க கீழே. இந்த பாருங்கள், இந்த இது இப்படி இருக்குன்னு இந்த மேலே. நான் வேறு கீழே வலிக்கு விழுந்துட்டேன். இந்த கையில் அடிபட்டுருச்சுங்க. எப்படி வாடா இறங்கி வாடா. ஏன்னா ஃபுல்லாக மிஸ்டாகி ஃபுல்லாக மழை பெஞ்சிருச்சுங்க. ஃபுல்லாக க்ரீனாக இருக்குது ஃபுல்லாக. இப்போ வந்து நம்ம அங்கே ரோட்டுக்கு போகணுங்க. அந்த ரோட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் திருப்பி அங்கேருந்து திருப்பி இன்னும் ஒரு 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் கீழே நடக்கணுங்க. வாங்க அப்படியே நம்ம கீழே போயிட்டு இந்த மெயின் ரோடு போய்க்கிறோம். ஃபஸ்ட்டு கீழே போயிட்டு அதுக்கு அப்படியே கண்டினியூ பண்ணலாங்க. வந்துட்டே பாருங்க நம்ம ஆளு. வாடா ஜிபி. ஓகேங்க, ஃபைனலி இல்லை, ஏதோ கொஞ்சம் ஃபைனலாக வச்சுக்கலாங்க. ஒரு வழியாக மேலேருந்துங்க அங்கே நடந்து வராங்க, தெரியுதா? அதுக்குள்ளே அந்த இதுலேருந்து அப்படியே வந்து திருப்பி இப்படி வந்து இந்த பாதையெல்லாம் இறங்கி ஃபைனலாக இங்கே வந்துட்டோங்க. ஒரு வழியாக கீழே இன்னும் ஒரு 1 கிலோமீட்டர் போகணுங்க. இந்த பாதையில் அப்படியே இந்த ஸ்ட்ரைட் அந்த பாதையில் அப்படியே போயிட்டு அப்படியே அந்த மிஸ்ட்டுக்குள்ளே போகணுங்க. அங்கே தான் கீழே கேம்ப் இருக்குது. இன்னொரு 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் வருங்க. அங்கேருந்து அப்படியே நடந்து போவாங்க. வாங்க. நான் மணி எப்படி இருந்துச்சு நடந்து போனது? சூப்பராக இருக்குது. வேறு வியூ பாயிண்ட் வேறு மாதிரி இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் தம்பி ட்ரெக்கிங் வராப்புல, அதனால தான் பாவம். ஆனால் நல்லா சூப்பர், குட் பாய். அப்படியே நேராக திருப்பி கீழே கேம்புக்கு போயிட்டு நைட்டு ஏதோ பார்ட்டின்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு. ஏதோ மியூசிக்கு அது இதுன்றாங்க. ஓகேங்க, அப்படியே கேம்புக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஒரு வழியாக ட்ரெக்கிங்லாம் முடிச்சுட்டு வந்தாச்சு. திருப்பி நம்ம ஸ்பாட்டுக்கே வந்துட்டோம். நம்ம மொத்தம் வந்து நம்ம போகும்போது வந்து 2000 சம்திங் ஸ்டெப்ஸ் இருந்துச்சு. இப்போ வந்து நம்ம மொத்தம் எவ்வளோ ஸ்டெப்ஸ் போயிட்டு வந்துருக்கோன்னு காட்டுறேன். போருங்க, மொத்தம் 11,494 ஸ்டெப்ஸு வந்திருக்கோம் இப்போதைக்கு நம்ம. ஓகேங்க, கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு ஃபோனு எல்லாத்துக்குமே சார்ஜ் போட்டு நைட்டு பார்ட்டி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு நான் உங்களுக்கு அப்படியே நைட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகேங்களா, ஃபயர் கேம்ப்லாம் இருக்குது, நைட்டு பார்ப்போம். ஏன்னா செம்ம பசி. இங்கே வந்து கேட்டோம் நாங்கள் எத்தனை மணிக்கு சாப்பிட்றோம். 9 மணிக்கு தான் டின்னரா. ஓகேங்களா, அது வரைக்கும் ஒரு கட்டஞ்சாயா ஒரு பிஸ்கெட் பாக்கெட்டு. இந்த டீ இந்த நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. நான் சூப்பராக ஃபஸ்ட் டைம் குடிக்கிறது. நான் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ வந்து மணி 7 ஆகுது. இன்னும் 2 மணி நேரம் எப்படியா டைம் பாஸ் பண்ணுங்க. ஓகேங்க, கீழே வந்து ஒரு அருமையான காட்சிங்க. கீழே வந்து ஃபயர் கேம்போட போட்டு வச்சுருக்காங்க நமக்காக. ட்ரெஸ்ஸு கிஸ்ஸு எல்லாம் நினைஞ்சு போச்சு. அங்கே போயிட்டு கொஞ்சம் நேரம் நல்லா சில்லு இல்லை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டென்ட்டுக்குள்ளே போகலாம். சோகமாக இருக்குங்களா? வேற மாதிரி இருக்கா? உள்ள படுத்துறது போல இருக்கா மணி? இப்போ நல்லா இருக்கா? ஜர்க்கின் கூட நான் வந்து மெயினாக உள்ளே இறங்கும் போது உங்களுக்கு காட்டுறேன். தலைவன் வந்துட்டியா ரவினே? பயம்தானே இந்த வரலாறு ஒரு யுகம் வாழும். ஆரம்பிக்கலாங்களா? இன்னும் ஆரம்பிக்கலங்க, இனிமேல் தான் ஆரம்பிக்கணும். ஏன்னா இன்னும் ட்ரெஸ் எல்லாம் காயவே இல்லை, போயிட்டு தான் ஆரம்பிக்கணும். மணி வந்து 8 தான் ஆகுது. ஒரு 8:30 ஆரம்பிப்போம் பார்ட்டி நம்ம.
போதும்பா, ஆஃப் பண்ணிக்கலாமா? நம்ம பங்குக்கு உள்ளே போய் ஒரு 2 குத்து குத்தியாச்சுங்க. ஏன்னா வந்து ஃபுல்லாக இருக்க வீடியோலாம் வந்து போட முடியாது, காப்பிரைட் வந்துடும் சேனலில். ஓகேங்களா? அதனால தான் சும்மா ஒரு 10 செகண்ட் வீடியோ மட்டும் போட்டிருக்கேங்க. ஹாய் ப்ரோ. ஓகேங்க, நம்ம சாப்பாடுலாம் வாங்கிட்டு வந்தாச்சுங்க அங்கேருந்து. ஓகே, சாப்பிட்டு இங்கே டேஸ்ட் எப்படி இருக்குன்னு எல்லாத்தையும் சொல்கிறேங்க. இங்கே பார்பிக்யூல ஒரு பீஸு, அப்புறம் வந்து சிக்கன் கிரேவியில் குழம்புல ஒரு 4 பீஸு, ஒரு 2 சப்பாத்தி. இது என்ன ரைஸ்ரா? ஏதோ புலாவு, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு ஆனியன் தாங்க, வெங்காயம். உண்மையில டேஸ்ட் நல்லா இருக்குங்க. எல்லாம் சாப்பிட்டு பார்த்தேன், டேஸ்ட்டு சூப்பராக, சிக்கன் நல்லா பண்ணியிருக்காங்க, பரவாயில்ல. நைட்டு வந்து பார்ட்டி இதோட முடிஞ்சுங்க. ஓகேவா? அடுத்து வந்து காலைல மார்னிங் 3 o'clock வந்து ட்ரெக்கிங் கூட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஜீப்பில் வந்து சன்ரைஸ் அங்கே கூட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காங்க வியூ பாயிண்ட்டுக்கு. ஓகேங்களா? இதோட முடிஞ்சிருப்போம். வந்து 10:30 ஆகுது டைம். வந்து இதோட பார்ட்டி எல்லாமே முடிஞ்சுங்க. ஓகேங்களா? இதோட அந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்லாம் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? உங்களை மார்னிங் மீட் பண்ணுறேன். பாய். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.